வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து இந்த மட்டன் வச்சு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வரவங்க எல்லாமே கேட்குறாங்க, அது செஞ்சு சாப்பிட்றாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதில் பெரிய பொருளெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு 4 பொருள் மட்டும் சேர்த்த போகிறோம். சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட் ரெசிபி சொல்கிறாங்க. அந்த ரெசிபின்னா மட்டன் உப்பு கறி. இந்த மட்டன் உப்பு கறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து கடலெண்ணெய் ஊற்றி ஆட்டுக்கறி எடுத்து வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டுன்னா உங்களுக்கு பச்சை மிளகா தான் டேஸ்ட் இருக்கு, ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லை, அதுக்காக போட மாட்டேன். அந்த மட்டன் வந்து எந்த சைஸில் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் ஹார்டு வாங்கி யூஸ் பண்ணணும். ஒரு 8 கிலோ சைஸ் குட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்க, கெடா குட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம எடுத்துட்டு போகிறோம். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கான், ஆனால் பயங்கர வெயிட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த உப்பு கறி பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 பொருள் தான். ஆனால் அல்டிமேட் ரெசிபி அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு கரண்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2-3 கரண்டி கேட்டு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த மட்டன் உப்பு கறி எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர போகிற யார் கேட்டினா நம்மளோட வேல்முருகன் அண்ணன் தான். வணக்கம், நான் உங்கள் வேல்முருகன். மாந்தோட்டத்துக்கு இருந்து நம்ம ஹோட்டலில் நல்லாம்பட்டி சிக்கன், சிந்தாமணி சிக்கன், இந்த மாதிரி மட்டனில் நல்ல வெரைட்டியாக எலும்பு கறி, நல்லி எலும்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உப்பு கறி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாந்தோட்டத்து விருந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் தான் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து ஆப்போசிட்டில் ஒரு 200 மீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாந்தோட்டத்து விருந்து சொல்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் மூலமா பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணீங்க, கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளில் வாரத்தில் 2 நாள் செய்வீங்க. சரிங்களா? போலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கங்க. சௌக்கியமா? நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்குறோம். ஆமாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தோட்டத்து விருந்தில்? மட்டன் உப்பு கறி செய்ய போகிறேங்க. மட்டன் உப்பு கறி. ஆமாங்க. அப்போ எனக்கு தேவையான பொருள் சொல்கிறீங்களா? சரிங்க. இப்போ 2 கிலோ மட்டனுங்க. வரமிளகா வந்து 1 கிலோ மட்டனுக்கு 10 மிளகா வரமிளகா கிள்ளி விதையை எடுத்து வச்சுருக்கிறோம். கறிப்பிலை தளவு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறோம். அதாவது இது 25 கிராம், அது 25 கிராம், 2 கிலோவுக்கு எடுத்துருக்கிறோம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட போகிறேங்க. கடுகு வந்து 1 டீஸ்பூனுங்க. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றிக்கி, தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கி போகிறேங்க. இப்போ இந்த தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க, ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. அடுப்பு கொளுத்தி ஆரம்பிங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுங்க, கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. அடுத்து கடுகு போட போகிறோம். இந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு வச்சுருக்கீங்க. வெறும் கடுகு நம்ம யூஸ் பண்ண முடியும். எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம் கடுகோட சேர்த்து இந்த இதெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. சிறந்து கடுகு சரி, மனமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, சரி. இப்போ கடுகு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கடுகு போட்ட உடனே இஞ்சி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, டன். எல்லாமே ஒரே டைமில் போடுற மாதிரி இருக்கு, கருகி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு. கடுகு வெடிச்சோன்னா போட்டுடலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஒரே அளவில் அரைச்சி வச்சிருக்கோம்ல? ஆமாங்க. என்ன காரணம் எடுத்த உடனே நீங்கள் போட்டு பண்ணுறது? இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த பச்சை வாசம் போடுறது தாங்க மேட்ரு. இது வந்து ரொம்பவும் பனையிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையிடக்கூடாது. கணக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே, கருகாமல் தீயாமல் ஒரு பதமாக வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அது மனமாக இருக்குங்க. ஓகே, அதுதான் உப்பு கறியினுடைய டேஸ்ட்டுங்க. அதனால தான் முதல்ல போடுதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக தான் அரைச்சி வைக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 90% அரைச்சி வச்சிருக்கேன். அப்படியா? திப்பியாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் லைட்டாக திப்பியாக ஒரு 5-10% கொஞ்சம் திப்பியாக அரைச்சி வச்சிருக்காங்க. 100% தான் அரைச்சிருக்கு. ஓகே, ஃபைன். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. ஓகே, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மெயின். ஆமாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்குறோம். அந்த வதக்கி முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த பக்குவத்தை காமிக்கிறேன். அதே டைமில் இந்த காஞ்ச மிளகா விதையை எடுத்து வச்சுருக்கேன், அது காமிக்கிறீங்களா? வரமிளகா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விதையை எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து மிளகா வந்து நல்லா காய வச்சு கட் பண்ணோம்னா விதை பூரா விழுந்துருங்க. ஒரு 90% விழுந்துரும், 10% தான் விதை இருக்குங்க. அது போட்டுக்கலாங்க. டன். இது எதுக்காக காமிக்கிறேன்னா, 1 கிலோவுக்கு 10 மிளகா போடுறீங்களா? அதில் கணக்கா? ஆமாம், 1 கிலோவுக்கு 10 மிளகா வரைக்கும் தான் காரம் நார்மலாக இருக்குங்க. அதுக்கு மேலே போட்டோம்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வந்துருங்க. ஓகே, 15 மிளகா வரைக்கும் போடுவாங்க. உப்பு கறிக்கில் 15 மிளகா போடுங்க. ஆனால் காரம் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக போடுங்க. 12 மிளகா போடலாங்க. மட்டன் போட்டு இதெல்லாம் வணக்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட மனம் வேறு மாதிரி இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய மனமே இருக்காதுங்க, வேறு மனமே வேறு மாதிரி மாறிடுங்க. சரி, அதான் இந்த மாதிரி பொன்னிறமாக வணங்கிடுச்சிங்க. போதுங்க, அவ்வளோ. இது கொடுத்தா கருகி போயிருங்க. சரி, ஃபஸ்ட்டு கறிப்பிலை தலை போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகே,
கை நேரத்துக்கு போட்டால் போதுங்க. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக 0.5% கலர் மஞ்சளாக மாறல அப்போ எடுத்து வச்சிருக்கோம். மஞ்சளாக மாறுங்க அப்படி. ஓகே, மிளகா போட்டுக்கலாங்க இப்போ. ஓகே, இப்போ உடனே மிளகா போட்டோமா? ஆமாங்க. இந்தாங்க, உங்களுக்கு அளவு தெரியுங்க, கையிலேயே போட்டுக்கிறோம். 20 மிளகா. ஓகே, சேர்த்து கேட்டி 2 கிலோவுக்கு 20 மிளகா போட்டு. இது என்ன மிளகா? இதுலேயும் மிளகா பக்கம் இருக்கு. எந்த ஊர் மிளகா அப்படின்னா இருக்கா? காஷ்மீர் மிளகா நல்லா இருக்கு. இது ஆந்திரா மிளகாங்க. இது ஆந்திரா மிளகா. காஷ்மீர் மிளகா காரத்தை நம்ம கம்மியாக கொடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக. இதுதான் காரம் இருக்குமா? ஆமாம், இது காரம் இருக்குங்க. காஷ்மீர் மிளகால கலர் வந்துருங்க. ரைட்டு. இதுவே குண்டு மிளகா போடலாமா? போடலாங்க, போட்டு செய்யலாம். ஓகே, கேட்குறானே. அது விதை எடுக்க முடியாதுங்க. எடுக்க முடியாது. ஆமாங்க, அதனால இதுக்கு போட்டுருவாங்க. வேலை கொஞ்சம் கூட, வேற எதுவும் இல்லை. ஓகே, ஃபைன். இப்போ இதுவே வந்து சிக்கனில் பண்ணலாம்ல? சிக்கன் உப்பு கறியும் பண்ணலாம். பண்ணலாம், ஒரே இதுதாங்க. ஓகே, இப்போ காஞ்ச மிளகா போடுறோம். இதுக்கப்புறம் மட்டன் தான் போட போகிறேங்க. ஓகே, இந்த மட்டன் இங்கே இருக்கு. இது ஒரு பக்கத்து சொல்லுங்களேன், எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக நம்ம கிளியராக நெஞ்சு கறி எடுத்து செஞ்சுருக்கு. நெஞ்சு கறி தான் பண்ணோமா? ஆமாம், அது நல்லா இருக்கு. ஓகே, அப்புறம் செவரொட்டி ஒன்று கொடுத்தாரு. ஓகே, இதெல்லாம் போட்டு செய்ய போகிறாங்க. ஓகே. ஸோ இந்த மட்டன்லேயே வந்து நீங்கள் அந்த பக்கம் இருக்குல்ல, இளம் ஆடாக யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இருக்குல்ல? ஆமாங்க. அந்த மாதிரி வந்து எத்தனை கிலோ ஆடு தான் கரெக்டாக இருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஒரு 8 கிலோ சைஸ் குட்டியாக இருந்தால் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெடா குட்டியாக இருக்கணும். கெடா. ஆமாம், ஓகே, அதுதான் நல்லா இருக்கு. இந்த மாதிரி நெஞ்சு எலும்பாக இருந்து நல்லா எடுத்து போட்டோம்னா பார்த்தீங்கன்னா கறியில் பூரா கொழுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். உப்பு கறிக்கு அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொழுப்பு கூட இருக்கணும். ஆமாங்க. ஆமாம், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். ஆமாங்க. அப்படியே கறி போட்டுடலாங்களா? போடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க இது. டக்குன்னு வீட்டில் செய்யலாம். சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணுங்க. ஓகே. மட்டனுக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற ரெசிபி இதுங்க. ஓகே. மொத்தமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது மாதிரி தான் வீட்டில் டக்குன்னு பண்ணுறாங்க. ஆனால் இது பக்குவமாக பண்ணணுங்க. இஞ்சி பூண்டு கறிக்கிட்டாலும் நல்லா இருக்காது. கறிப்பில் தான் தேவைக்கு அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. இன்னும் கரண்டி போட்டுக்கலாங்க, அப்புறம் கிளற முடியும். சரி, ஓகே. உப்பு போட்டோம்னா தண்ணி விடுங்க. அது உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போடலாமா? உப்பு போட்டோம்னா தான் கறி தண்ணி விட ஆரம்பிக்கும். ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையளவு தாங்க. கையளவுலேயே 2 கிலோவுக்கு தேவையான உப்பு போட போகிறேங்க. ஓகே. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ போடாத மஞ்சத்தூள் வேண்டாங்க. ஓகே, ஃபைன். கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் கட் பண்ணி வைக்கல. அந்த பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து சின்ன சின்ன பீஸு நம்ம அந்த விரலில் வந்து கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுறாதீங்க. அப்படி பெரிய சைஸாக போடும்போது அந்த வேக்காடை வந்து சரியாக வரல அப்படின்னு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஒரு சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி போடுங்க. ரைட் இல்லைண்ணா? சிக்கன் கடையில் கேட்டிங்கன்னா சில்லி பீஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எப்படி சில்லி பீஸ்ன்னு சொன்னால் அவங்க அதுதான் பீஸுங்க. ஓகே. வேறு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. சில்லி பீஸ் மாதிரி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா போட்டு கொடுத்துருவாங்க. இது செம்பரி ஆட்டுக்காரா வெள்ளை ஆட்டுக்கறியாக கேட்டினா அது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. செம்பரி ஆட்டுக்கறியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும். ரைட்? ஆமாங்க. ஆனால் அதே டைமில் உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாகும், கொழுப்பு அதிகமாகும். அது உப்பு கறியெல்லாம் பண்ணோம்னா கொழுப்பு தனியாக பிரிஞ்சிருங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து செம்பரி ஆட்டில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்குது. சாப்பாடு போட்டு சாப்பிடும். ஆனால் அது எண்ணெயாக நிற்கிங்க உள்ள. அதான் எண்ணெய் கடல் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கணும். ரைட். செம்பலி கறி போடுறதா இருந்தால். சரி, ஓகே. ஸோ இது மாதிரி போட்டு வதக்குறோம்ல, இது மாதிரி பண்ண பிறகு எப்போ எந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போடணும்? இல்லை, இது அந்த கறி உப்பு போட்டிருக்கும் இல்லைங்களா, இதனுடைய தண்ணி இதே கறி தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டால் போதும். சரி, உப்பு போட்டோம்னா அந்த மஞ்சத்தூள் கருகி போயிருக்கு. அப்போ எனக்கு வந்து காமிக்கிறீங்களா பக்கம்? கண்டிப்பாக. வதக்கி முடிச்ச பிறகு அந்த பக்கம் என்ன மாதிரி பக்கம் சொல்லி நீங்கள் சொன்னாதான் சரி எனக்கும் புரியும். சரி, ஏன்னா இது உங்களோட பக்கத்தில் பண்ணும்போது இதுதான் அந்த பக்கம் கரெக்டாக தெரிஞ்சதான் வீட்டில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே. அப்போ ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். சரிங்க, கண்டிப்பாக. இப்போ வதக்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறிட்டு வருது. அந்த கறியோட பக்குவம் மாறுது. ஆமாங்க, நல்லா மாறிடுச்சு பாருங்க கறியோட பக்கம். இப்போ பாருங்க இந்த மாதிரி கறியே மாறி வந்துருச்சு. இன்னும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதுதான் ஸ்டேஜ். ஆமாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். இந்த மாதிரி வதக்கி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட ஆரம்பிங்க. இந்தாங்க மஞ்சத்தூள். இந்த இடத்துல வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. மஞ்சத்தூள் மட்டும் போடணுங்க. சரி, ஓகே. போதுங்க, ஓரளவுக்கு போட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு போட போதுமா? ஆமாங்க. ஓகே. ரொம்ப அதிகமாக போட தேவையில்லைங்க. பாதி மஞ்சத்தூள் போட்டால் போதுங்க. சரி, ஓகே. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றணும். சரி, ஓகே. நம்ம கலரி விட்டுக்கலாங்க. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. உப்பு போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஆனால் அது வேக வைக்கிற மெத்தேடு தாங்க. கணக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். சரி, ஓகே தான். கறி அப்படியே கலர் மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அப்படியே பார்க்கறதுக்கே சாப்பிட்ற மாதிரி தோணுங்க. ஓகே. வெந்த பிறகு எப்படி இருக்கும்? ஃபுல்லாக ரெடிஸாக இருக்குது.
ரெடிஷ் ஆகிடும். இந்த மஞ்சள் தூள் போட்ட பிறகு அந்த மஞ்சள் கலர் மாறி வெந்த பிறகு அந்த ரெடிஷ் ஆகிடும். மிளகாயினுடைய ரெடிஷும் மஞ்சளும் ஒரு மாதிரி ஒரு கலர் வருங்க. ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அந்த குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து கறி வேக வேண்டியதுதான். பாருங்க, இந்த கறி வந்து ஜூஸஸ் அதே விட்டுருக்கு பாருங்க, தண்ணி விடுது. ஓகே, அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மஞ்சள் தூள் முன்ன போட்டோம்னா மஞ்சள் வந்து கருகின வாசம் வருங்க. இப்போ வந்து எதுவுமே இருக்காது, மஞ்சளுடைய வாசம் அப்படியே இருக்கு. சரி, ஓகே. அதை போட்டோம்னா மஞ்சளுடைய வாசம் மாறிடும். ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தால் சுடு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, ஊற்றிடலாமா இப்போ? நம்ம சுடு தண்ணி ஊற்றி இந்தாங்க தண்ணி தாங்க. சுடு தண்ணி தான் ஊற்றணுங்க அதுக்கு. ஓகே, என்ன காரணம் சுடு தண்ணி ஊற்றுறதுக்கு? சூடாக கறி இருக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, கொழுப்பு பூரா பிரிஞ்சிருங்க. இன்னொன்று மீட் வந்து ஹார்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இவர் அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. நம்ம மட்டனை வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மீட் எல்லாமே டைட் ஆகும்போது பச்சை தண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அப்போது சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த மீட் வந்து ஏற்கனவே டைட்டானது கொஞ்சம் ஃப்ரீ ஆகி வேகும். இதான் விஷயம். வேகாதுங்க, அப்படியே ஒரு ரெண்டு அப்படியே இருக்கு. சரி, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்க வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஆகும்? ½ hour ஆயிரும். மூடி போட்டு வச்சிடலாம். சரி, ½ hour ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து கிண்டி விடுங்கன்னா அடி பிடிச்சிருங்க. சரி, அதனால வேணா உப்பு கறிக்குனாலும் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கிறோம். அந்த கறி வேக தண்ணி ட்ரை ஆகும். ஆமாங்க. சரி, வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 1 லிட்டர் ஊற்றுவோம். இப்போ 2 கிலோவுக்கும் 1 லிட்டர் ஊற்றி உப்பு கறிக்கு அதே போதுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் எரியணும். இதான் மேட்ருங்க. இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ½ hour ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ரெடி ஆயிரும். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் கறியில் ஏறி இருக்கு. சரி, ஓகே, எடுத்து பார்க்கலாங்க. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுனாங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணி ½ hourல 3 டைம் கிண்டி ஆச்சுங்க. ஓகே, அந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த பேருக்கு கலர் மாறி இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ரெட்டிஷ் கலர் மிளகாவோட ரெட்டிஷ் அப்படியே ஏறி இருக்கு. ரைட், அதுவும் மைசூர் மிளகா போட்டோம்னா இன்னும் ரெட்டிஷ் ஏறி இருக்கு. நல்லா இருக்கும். ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க, ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஆகணும். 2 நிமிஷம் தான். ஆனால் இந்த தண்ணியோட எடுத்து சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சூப்பர். அந்த சாதம் நல்லா வெந்துடணும். ஆமாங்க, சூப்பாகவும் சாப்பிடலாம்ல. ஆமாங்க. இங்கே பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இது அப்படியே சூப்பா நீங்க சாப்பிட்டீங்கன்னா இது வேற மாதிரி இருக்கும். பெப்பர் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, 2 நிமிஷம் வேகணும்ல, அவ்வளவுதாங்க. கறி வந்து செக் பண்ணி பார்க்க முடியுமா? ஆமாங்க, பாருங்க என்ன பக்கத்துல வந்து சொல்லி பார்க்கலாம். கறி இந்த எலும்புல இருந்து தானா தெரிஞ்சது பாருங்க. ஓகே, சூடா இருக்கு, கறி வெந்துருச்சு. சரி, என்ன சாப்பிட்டுக்கலாங்க. சரி, இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டு ஃபுல்லா ட்ரை ஆயிரும். அப்ப நான் டேஸ்ட் பண்ணலாமா? சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துறோம். கறி மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அது நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ட்ரை ஆயிரும். சொல்லுவாண்ணா, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன் என்ன மாதிரி இருக்குன்னு. கறி நல்லா இருந்திருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்கு. நீங்கள் தான் கேட்டீங்க. 12 மிளகா போதும். 12 மிளகா போதும். நான் ஏதோ வந்து 12 மிளகா பத்தாதுன்னு நினச்சேன். 12 மிளகா தாராளமாக போதும் 1 கிலோ கறிக்கு. ஏன்னா அந்த காரம் சுருக்குன்னு அப்படி இருக்கு. ஆமாங்க, நல்ல காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இதுவே வந்து இந்த இடத்துல வந்து வேற ஏதோ வெங்காயம் இல்லை தக்காளி இல்லை கொஞ்சம் தேங்காய் முந்திரி பேஸ்ட் யூஸ் பண்ணினா அப்போ மிளகா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா வெறும் மிளகா போட்டு நம்ம குக் பண்ணிருக்கோம். வெரி நைஸ்னா, வேற எதுவுமே இருக்காதுங்க. இதுதான் ஒரிஜினலாக வந்து உங்களுக்கு அந்த மீட் வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஞ்சு போல இருக்கு. வெரி குட், வெரி நைஸ். நிறைய கொடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆமாம், எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக பண்ணணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அந்த டைமில் வந்து இந்த மசாலா போடலாம் அந்த மசாலா போடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எதுவுமே வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உப்பு கறி. உண்மையான மீட்டினுடைய மனம் பக்கத்து வீடு கேட்கும். அதான் உண்மை. எனக்கு வார்த்தை தெரியல, நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொன்று அந்த மிளகாவோட இங்கே பாருங்க, அந்த மிளகாவோட எடுத்து நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கு.
மிளகா வந்து காரமாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து வெந்த பேருக்கு வந்து காரம் எல்லாமே வந்து அந்த மசாலா இறங்கிருக்கும். அந்த ஸ்கின் மேலே வந்து அதிகமாக மிளகா இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்க, தேங்க்யூ. கண்டிப்பா நன்றிங்க, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு காரசாரமான சாப்பாடுனா இதுதான். ஆமாங்க. சாப்பாடுக்கு கொஞ்சம் சாப்பிட்னா கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. ட்ரையாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப நன்றி. ஃபோன் பார்த்தாங்க. நமது வந்துங்க ஈரோடு மாவட்டம் டெக்ஸ்டைல் மாலுக்கு ஆப்போசிட்டில் ஈரோடு மாந்தோட்டத்து வந்து நம்ம கடை அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா போய் 1 கிலோமீட்டர் போய் யூ டர்ன் எடுத்து மறுபடியும் ரைட் சைடு வந்தோம்னா இன்னொரு கடை வந்து யூனிட் 2ங்கிறது வந்து அங்கே இருக்குது. அங்கே வந்து காலையில் மதியம் நைட்டு எல்லாமே அங்கேயே இருக்குது. அங்கே வந்து எல்லாமே பாரம்பரிய உணவு முறை தான் செஞ்சுட்ருக்கேன். எல்லாம் மண் சட்டியில் செய்கிறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்துங்க 9443218882ங்க, 9942518882ங்க. 2 நம்பர் தாங்க. எப்பனாலும் ஃப்ரீ புக் பண்ணிக்கலாங்க. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூ. வாங்க, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்க, இலையில ஒரு பீஸ் கூட இல்லை, எல்லாம் வேலையாச்சு. ரைட்டுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா? இல்லைங்க, சட்டியிலிருந்து எடுத்துட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். 1 கிலோ பாருங்க, மண்ணீரல் போட்டுருங்க பாருங்க. வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. என்னடா இவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் பை பை. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னும் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். நன்றி. தேங்க்யூ.